வணக்கம் நண்பர்களே, இது ஜாக்கு வெள்ளித்திரை. இப்போது நாம் பார்க்க போகும் வெள்ளித்திரை தகவல் என்னன்னா, பழைய திரைப்படங்கள் மறு வெளியீடு செய்வது புது வழக்கமாக மாறியுள்ளது. உதாரணமாக பார்த்தோமானால், விஜய் நடித்த கில்லி, அஜித் நடித்த மங்காத்தா, ரஜினி நடித்த படையப்பா போன்ற திரைப்படங்கள் வெளியாகி வசூல் மற்றும் வரவேற்பையும் பெற்றது. அதேபோல் இப்போது பரபரப்பான தமிழக அரசியல் சூழ்நிலையில் பார்த்தோமானால், சத்யராஜ் மணிவண்ணனின் அமைதிப்படை மறு வெளியீடு செய்வதற்கு தயாராக உள்ளது என்றே சொல்லலாம். 4K தொழில்நுட்பத்தில் டால்பி ஒளியுடன் மீண்டும் வெளியாகிறது அமைதிப்படை. ஸ்பேரோ சினிமாஸ் கார்த்திக் வெங்கடேசன் அமைதிப்படை படத்தை தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா உள்ள 500க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் வெளியிடுகிறார். தளபதி விஜய் நடித்த மெர்சல் திரைப்படத்தை அவரது பிறந்த நாளை முன்னிட்டும், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நடித்த கேப்டன் பிரபாகரன் படத்தை அவரது பிறந்த நாளை முன்னிட்டும் நவீன தொழில்நுட்பத்தில் மறு வெளியீடு செய்து பெரும் வெற்றி கண்ட ஸ்பேரோ சினிமாஸ் கார்த்திக் வெங்கடேசன், புரட்சி தமிழர் சத்யராஜ் மணிவண்ணன் வெற்றி கூட்டணியின் சூப்பர் ஹிட் திரைப்படமான அமைதிப்படை படத்தை மீண்டும் வெளியிடுகிறார். சட்டசபை தேர்தலை எதிர்நோக்கியுள்ள தமிழகத்தில் அரசியல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில், இக்கால அரசியலுக்கும் பொருந்தும் வகையில் 32 ஆண்டுகளுக்கு முன்பே வெளியான அமைதிப்படை திரைப்படத்தை 4K தொழில்நுட்பத்தில் டால்பி ஒளியுடன் ஸ்பேரோ சினிமாஸ் பேனரில் கார்த்திக் வெங்கடேசன் வெகு விரைவில் வெளியிட உள்ளார். இந்தியாவின் பிற பகுதிகளுக்கும் இக்கதை பொருந்தும் என்பதால், தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கேரளா மற்றும் கர்நாடகா ஆகிய 5 மாநிலங்களில் உள்ள 500க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் அமைதிப்படை படத்தை கார்த்திக் வெங்கடேசன் பிரம்மாண்டமான முறையில் வெளியிட திட்டமிட்டுள்ளார். இது குறித்து பேசிய அவர், சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு எப்படி பாட்ஷா மற்றும் படையப்பா படங்களோ, தளபதி விஜய்க்கு எப்படி கில்லியோ, அஜித் குமாருக்கு எப்படி மங்காத்தா திரைப்படமோ, புரட்சி தமிழர் சத்யராஜுக்கு அமைதிப்படை அப்படி ஒரு மைல்கல் படம். அரசியல் ஞானியான மணிவண்ணன் இயக்கியுள்ள இப்படம் எக்காலத்துக்கும் பொருந்தும். ஜென் ஜி தலைமுறையினரும் ரசித்து பார்க்கும் வகையில் அமைதிப்படை அமைந்துள்ளது. அதில் வரும் காட்சிகளும் வசனங்களும் இன்றைய அரசியல் நிகழ்வுகளுக்கும் அப்படியே ஒத்துப்போகும் வகையில் உள்ளன. இப்போது எடுக்கப்படும் புது படங்கள் போன்று அதிநவீன 4K தொழில்நுட்பத்தில் டால்பி ஒளியுடன் வெளியிடுவதில் மகிழ்ச்சி என்றார். சத்யராஜ், மணிவண்ணன், சுஜாதா, கஸ்தூரி, ரஞ்சிதா ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ள அமைதிப்படை திரைப்படத்திற்கு இசைஞானி இளையராஜா இசையமைத்திருந்தார். கடந்த 1994ஆம் ஆண்டு பொங்கலுக்கு வெளியாகி வெற்றி பெற்ற அமைதிப்படை வெகு விரைவில் ஸ்பேரோ சினிமாஸ் கார்த்திக் வெங்கடேசனால் மீண்டும் வெளியிடப்பட உள்ளது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்கள் கருத்துக்களை தயங்காமல் தெரிவிக்கவும். நன்றி, வணக்கம்.